ஒரு ஸ்பெஷல் கிங். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்டுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் சிறப்பா செய்வாரா, அழகா செய்வாரா, அற்புதமா செய்வாரா, நேர்த்தியா செய்வாரா, அழகா செய்வாரா. அப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த ராஜாவை ஒரு நாள் விட்டு கொடுக்காம அவருடைய நல்ல வாழ்வுக்காக என்ன செய்வாங்களாம், போராடக்கூடிய ஜனங்கள் இருந்தாங்களாம். அப்போ ராஜாவுக்கு நோக்கம் என்னன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், ஆசையாக இருக்க வேண்டும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆசை அந்த ராஜாவுக்கு இருந்ததா. அப்ப ஜனங்களுக்கும் என்ன இருக்கும், ராஜா நல்லா இருக்கும் நினைப்பாங்களா இல்லையா? ஆமா. ஆனா இப்படி வாழ்ந்த அந்த ராஜா பாருங்க, மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து ஜனங்கள் போர் தொடுப்பதற்கும் பயப்படுவாங்களாம். ஏன் அப்படின்னா, போர் எடுப்பதற்கும் சிறப்பான ஒரு ராஜாவாக அவர் வாழ்ந்தார். அப்ப நலத்திட்டங்களும் நல்லா செய்வாரு, போர் தொடுக்கவும் முடியாது, அவரை எதிர்க்கவும் முடியாது, படைகள் சூப்பரா வச்சிருப்பாரு, நல்ல திட்டங்களும் நல்லா வச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட ராஜா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அவர் நலத்திற்காக போராடி கொண்டிருந்தார்கள். அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனா அந்த ராஜாவும் நல்லா சுகமா இருக்கிறார், ஆரோக்கியமா இருக்கிறார். ஒரு நாள் தூங்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு படுக்கிறதுக்காக போறாரு. அப்படி படுக்கிறதுக்காக மெத்தல படுக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரலைங்க. இப்படி பொருள் படுக்கிறாரு, தூக்கம் வரல. அப்படி பொருள் படுக்கிறாரு, தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் நடந்து பார்க்கலாமா அப்படின்னு நடக்கிறாரு, தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் ஈச்சல சார்ஜ் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கறாருங்க, தூக்கமே வரல. சரி, கொஞ்ச நேரம் மாடியில் போயிடுச்சு, அரண்மனை மாடியில போயிடுச்சு, கொஞ்ச நேரம் அப்படி வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தூக்கம் வரலங்க. ஒரு பெரிய போராட்டம் அவருக்குள்ள இருக்குது, தெரியல. ஆனா அவர் என்ன செய்யறாரு, நடமாடிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற மந்திரி ஆட்கள் எல்லாம் பாக்குறாங்க. அந்த கிராமத்தில் உள்ளவங்க, அந்த நாட்டில் உள்ளவங்க எல்லா ராஜா நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில அந்த மந்திரிகளும் என்னதான் நினைப்பாங்க, அந்த நாட்டுக்கே போயிட்ட மாதிரி இருக்கீங்க, அந்த ராஜா எந்த ராஜா இல்லாமலே இருக்கிறீங்க. அப்ப அந்த மந்திரி ஆட்களும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப அந்த மந்திரி ஆட்கள் பாக்குறாங்க, ஏன்பா என்னப்பா இது, ராஜா தூங்குற நேரமா செய்யுது, ஆனா என்ன செய்யல, தூங்குறையே, நீங்க பலமா கூட பேசுறாங்க, சும்மா சைடு பண்ண போது நான் புரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க. அப்ப அந்த ராஜா பாருங்க நடந்துட்டு இருக்கிற மந்திரி ஆட்கள் என்ன செய்யல, ஏத்துக்கல, மனம் பொறுக்கல. உடனே பக்கத்துல இருக்கிற மந்திரி கிட்ட சொல்றாரு, இப்படியே பார்த்துட்டு என்ன பாக்குறது, ராஜா தூங்கல. அப்படி ராஜா தூங்கல அப்படின்னா நாம போய் தூங்க முடியுமா? முடியாது. அப்போ நாம தூங்கல அப்படின்னா ஜனங்கள் பார்த்துட்டாங்கன்னா ஜனங்கள் தூங்க முடியாது. அதனால என்ன செய்யலாம், ராஜா தூங்குவதற்கான வழியை தேடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மந்திரி ஆட்கள் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணா அவர் தூங்குவார் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அப்போ ஒரு மந்திரி சொன்னாரு, இதை பண்ணா அவர் தூங்குவாரு, இதை பண்ணா அவர் தூங்குவாரு, இதை பண்ணா அவர் தூங்குவாரு. அப்போ ஒரு மந்திரி சொன்னாரு, ஏப்பா இதெல்லாம் பண்ண கஷ்டமாப்பா, ஏதாவது சரியா பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நல்ல ஓவியர்களை கொண்டு வந்து, மிக சிறந்த ஓவியர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கலை நயங்களை பயன்படுத்தி நல்ல நல்ல படங்களை இயற்கையாகவும் அழகழகாக வரைந்து அவர் முன்பாக காட்டினால் அவர் அதை பார்த்து என்ன செய்வாரு, தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி இயல்பு நிலைக்கு வந்து அவர் தூங்கலாம் என்று ஒரு மந்திரி ஆலோசனை கொடுத்தார். மற்ற மந்திரி ஆட்களும் என்ன செய்தாங்களா, அதை ஏற்றுக்கொண்டார்களா. உடனே என்ன செய்யறாங்க, இருக்கக்கூடிய அந்த நாட்டில் மிகப்பெரிய ஓவியர்களை கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய ஓவியர்களை கொண்டு வந்து அழகழகான படங்களை வரைந்து அந்த அரண்மனை சுற்றிலும் வச்சுட்டாங்களா. நாங்கள் பிபிஎஸ் பண்ணோம்னா, மே மாதம் வந்துருச்சுன்னா பிபிஎஸ் பண்ணோம்ல, அந்த 10 நாட்கள்ல பிள்ளைங்க அழகழகா வளர்ந்தது, படிச்சது, எல்லாருக்கும் ஒரு கயிறு கட்டி செய்வோம், தொங்க விட்டுருவோம். ஆமா, விசிட்டர்ஸ் டைரக்டர்லாம் வந்தாக்கா அழகழகா பார்த்துட்டே போவாங்க. ஓகே குட், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு,
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல அந்த ராஜாவை கொண்டு வந்து ஒவ்வொரு படங்களா காமிச்சு போறாங்க. அந்த ராஜா பாருங்க, ஒவ்வொரு படங்களை பார்க்கும்போது அவ்வளவு இனிமையா அதை பார்த்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு போறாங்க. அவருக்கு இருக்கிற குழப்ப நிலைமை மாறுது, அந்த சந்தோஷ நிலைமை அவருக்குள்ள வருது. இப்படியே பார்த்துட்டு வராரு. கடைசி ஒரு படம் முடியும் போது அந்த படத்தை பார்க்கிறாரு. அந்த படத்தை பார்த்த உடனே, இவ்வளோ படத்தை பார்த்த அவருக்கு கடைசி படத்தை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துருச்சு. யாரும் அந்த படத்தை வரைஞ்சது? ஏற்கனவே நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறேன், ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறேன், ஏற்கனவே மனதில் சரியில்லை, தூக்கம் வரலப்பா. ஒரு மனுஷனுக்கு எல்லாத்த விட ஒரு முக்கியமான தெரியுமா? தூக்கம். ஒரு நாள் ஃபுல்லா உழைக்கலாம், ஓடலாம், ஓடியாடலாம், எல்லாத்தையும் பாருங்க. அங்க போய் எல்லாம் உழைச்சு முடிச்ச உடனே நல்லா சாப்பிட்டு அப்படி படித்த உடனே அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. இப்படி இருக்கிற எனக்கு தூக்கம் வரலையே. இந்த படம் எப்படி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த படத்துல என்ன வரையப்பட்டிருக்குன்னா, ஒரு பெரிய கடல் பாருங்க, ஒரு பெரிய கடல். அந்த கடல் சாதாரணமான கடல் அல்ல. அந்த கடல் கொந்தளிச்சே இருக்குது, அப்படி கொந்தளிச்சே இருக்கு அந்த கடல். அந்த கடல் கொந்தளிச்சிட்டு அந்த கடல்ல ஒரு கப்பல் பாருங்க, இப்படி அப்படி தடுமாறிட்டே இருக்கு. எப்ப கவருமே தெரியல. அந்த கடலோரம் இருக்கக்கூடிய மரங்கள் பாருங்க, அப்படியே சாஞ்சிட்டு இருக்கு. எப்ப கீழே விழுந்தே தெரியல. இதெல்லாம் பார்த்து அந்த ராஜாவுக்கு எப்படி இருக்குங்க? ரொம்ப வேதனையா இருக்கு. கேட்க நமக்கே அப்படி இருக்க. அவர் பார்த்து அவருக்கு எப்படி இருக்கும்? அதையும் தாங்க அந்த கடலை உத்து பார்க்கிறாரு, அந்த படத்தை உத்து பார்க்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய பாறை பாறை, அந்த பாறையில இந்த கடல் இருக்கிற அலைகள் எல்லாம் ஓங்கி 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 ஒரே சத்தமா அடிச்சு, அந்த சத்தத்தை அவரால் கேட்க முடியல. அப்படிப்பட்ட வர்ணங்களோட அந்த படம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா சொல்றாரு, எப்பா மந்திரி ஆட்கள்லாம் இங்க வா, நானே ஒரு குழப்பத்தில் இருக்கேன். நீ வரைஞ்சிருக்கிற படம் என்ன வரைஞ்சிருக்க? எனக்கு மனவேதனையா இருக்கு. உடனே அந்த ஓவியரை கூப்பிடு, அவனுக்கு பரிசு கொடுக்கணுமோ இல்லையோ, அவனுக்கு என்ன செய்யணும்? தண்டனை கொடுத்தாலும் அந்த ஓவியரை கொண்டு வா. அந்த ஓவியம் வராங்க. அந்த ஓவியம் சொல்ற ராஜா கிட்ட, ஐயா எனக்கு பரிசு வழங்க வேண்டாம், அதற்கு முன்பதாக ஒரு 2 நிமிடங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதற்கு பிறகு எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்ய அந்த படத்தை விளக்க பாருங்க. ஒரு மிகப்பெரிய கடல் தாயாது. அது சாதாரண கடல் அல்ல, கொந்தளிப்போடு இருக்கிற கடல் தான். அதுல ஒரு கப்பலும் இருக்குது, அது தடுமாறிட்டு இருக்குது. இப்பவோ அப்பவோ கபர் கடல் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. கரையோடு இருக்கக்கூடிய மரங்கள் பாருங்க எப்படிதான் இருக்கு, சாயிர வரை இருக்கு, உலகத்தான் முடிஞ்சிச்சு. அதையும் தாண்டி ஒரு பெரிய பாறை இருக்கு. இந்த பாறையில ஓங்கி ஓங்கி அடிக்கக்கூடிய அந்த அலைகள் சத்தம் என்னை இன்னும் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது, என்னை இன்னும் குழப்பத்துக்குள்ளாக ஆகிட்டு இருக்குது. என்னால் இதை பார்க்க முடியல. ஆமா கரெக்டு தான். அதையும் தாண்டி பாருங்க, அவ்வளவு பெரிய பாறையில இந்த தண்ணி ஓங்கி ஓங்கி அடிக்கிறத பார்க்கிறோம். அந்த பாறைக்கு மேல பாருங்க ஒரு சின்ன சிட்டுக்குருவி அமைதியா உட்கார்ந்து என்ன உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு பக்கம் கடல் கொந்தளிக்குது, ஒரு பக்கம் கப்பல் கவர்ற நிலவில் இருக்கு, இன்னொரு பக்கம் மரங்கள் சாய நிலவில் இருக்குது, இன்னொரு பக்கம் பாறை நீர் ஓங்கி ஓங்கி அடிக்கக்கூடிய அந்த அலைகளை தாங்க முடியாமல் சத்தம் கேட்க முடியாமல் இருக்கிறது. இவைகள் மத்தியில ஒரு சின்ன சிட்டுக்குருவி அமைதியா இருக்குது. உங்களுக்கு புரியுதா சொல்லுங்க? எத்தனை வாழ்க்கை என்ற ஒரு கடல் நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிச்சு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த கொந்தளிப்பு எப்போ அடங்குமோ அப்படின்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. ஆலயத்துக்கு வரும், போறோம், வேலைக்கு போறோம், வரோம். ஆனாலும் இந்த கொந்தளிப்பு எப்போ நிற்கும்ன்றதே நமக்கு தெரியல. இந்த கப்பல் என்ற
ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எப்ப கவர்ந்துருவேன்னு தெரியல. காலையில எந்திரிக்கும் போதே ஐயோ என்னோட நிலைமை எப்படி ஆகுமோ, இது சரியாயிடுமோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நம்ம எழுந்து கொண்டிருக்கிறோம். மரங்கள் போல பல பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை இன்னைக்கு எப்படி தொடங்கும், எப்படி முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அலைகள் அடிக்க 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 பிரச்சனைகளை தாங்க முடியாம நம்முடைய உள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒரு நெருக்கடியில மாறிக்கொண்டிருக்கிறது. இவைகள் மத்தியிலையும் கர்த்தர் நம்ம ஜீவனோடு வச்சிருக்கிறார். கடல் கொந்தளிச்சால் என்ன, மரங்கள் சாய்ந்தால் என்ன, கப்பல் கவிழ்ந்தால் என்ன, பாறைகள் மீது அலைகள் அடித்தால் என்ன, இவைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அவர் உன்னதமான படைப்பு. நாம ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கருவில் இருக்கும் போதே கண்டு கொண்டவர் நீரே, என்றும் என்னை வாழ செய்தீரே. என்ன பிரச்சனை வந்தாலும் எது நடந்தாலும் அது அப்பவே நடக்கும். அதை பற்றி நாம் என்ன செய்யலாம், கவலையே படலாம். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க கவலையே படலாம். அதை பார்க்கறதுக்கு அவர் இருக்கிறார். நல்ல பிடிக்க சொல்ல மாட்டீங்களா, இங்க கவலையே படாதீங்க, அதை பார்க்கறதுக்கு அவர் இருக்கிறார். பிறகு சொல்றீங்களா? அப்புறம் என்ன செய்யக்கூடாது, ஒருவேளை குழப்பத்தோடு பிரச்சனையோடு என்ன தாக்கலையே அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா அதோடு விட்டுட்டு கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை மட்டுமே இன்றைக்கு பயன்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வரலன்னா கூட நீங்க நினைக்கணும், என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக கொண்டு வந்தே இருக்கிறார். குரல்ல சொல்லுங்க. பயணம் செய்ய போதே பாதுகாத்தவர் நீரே, என்றும் என்னை வழிநடத்தியே. பயணம் செய்ய போதே பாதுகாத்தவர் நீரே, என்றும் என்னை வழிநடத்தியே. ஆலயத்தில் பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்காத ஆசீர்வாதமே கிடையாது. அது எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷமான ஆசீர்வாதங்களை நம்ம மட்டும் பெற்றுக்கொள்வதற்காகவே திருச்சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, இங்க வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே மாறும். அதுதான் திருச்சபை. நான் ஒரு நாள் ஒரு தெருவழியாக போய் கொண்டிருந்தேன். தெருவழியாக போயிட்டு அங்க ஒரு பெரியவர் என்ன செய்திருந்தாரு, ஒரு திண்ணையில் அமர்ந்து கையை இப்படி தட்டிட்டு இருந்தார். இப்படி தட்டிட்டு இருந்தார். 10 முறை 10 தடவை தட்டிட்டு இருந்தார். அப்ப நான் கிட்ட நின்று அவர்கிட்ட பாக்குறேன், இவர் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அவரு பாட்டுக்கிட்டு எழுதுவாரோ, அல்லது பாட்டுக்கிட்டு பாடுவாரோ, அல்லது வில்லுப்பாட்டு ஏதாவது
பாடுவான்னு சொல்லி அவன் சற்று அந்த இடத்துல போய் நின்று பார்க்கிறேன் நானு. ஆமா, ரொம்ப நேரம் தட்டிட்டே இருக்கிறேன். அவர்கிட்ட கொஞ்சம் நான் பேச்சு கொடுத்தேன். ஐயா, ரொம்ப நேரம் கையில தட்டுறீங்க, பாட்டுக்கிட்டதான் பாடுவீங்களா அப்படின்னா இல்ல அப்படின்ட்டாரு. சங்கீதம் ஏதாவது எழுதுவீங்களா அப்படின்னா இல்லன்ட்டாரு. ஏதாவது பாடல் ஏதாவது எழுதுவீங்கன்னா இல்லன்ட்டாரு. அப்படி ஏங்க கையை தட்டுறீங்க அப்படின்னா, நேற்று ராத்திரி நான் எனக்கு உடம்பு முடியல, மன அழுத்தமா இருக்குது அப்படின்னு ஒரு மருத்துவரிடம் நான் போனேன். அந்த மருத்துவரிடத்துல டாக்டர்கிட்ட போகும்பொழுது அவர் எனக்கு மாத்திரை மருந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து 500 ரூபாய் என்ன செய்தேன், அவருக்கு ஃபீஸை கொடுத்தேன். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த 500 வாங்கிட்டு எனக்கு மருந்து மாத்திரை கொடுக்கல. காலையில் இருந்துச்சுங்க, சூரியன் வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நல்லா இந்த மாதிரி சப்ளாமெண்ட் பண்ணி உட்காந்துட்டு 10 முறை 10 தடவை காலையிலும் சாயந்தரமும் ஒரு 3 நாளைக்கு தட்டுங்க. தட்டிட்டு பிறகு 3 நாள் கழிச்சு ஒரு 500 ரூபாய் கையில கொண்டு வந்து என்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் போயிடும், மன அழுத்தம் போயிடும், பிபி போயிடும், சுகர் போயிடும், எல்லாமே போயிடும் அப்படின்னு 500 ரூபாய் அங்க கொடுத்துட்டு கையை எங்க தட்டுறாருங்க. அண்ணா சொல்லுங்க, கையை எங்க தட்டுறாருங்க? வீட்டுல காசு எங்க கொடுத்தாருங்க? டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு இவருக்கு கையை தட்டுறாரு. இங்க பாருங்க, நம்ம சொல்றோம் ஆலயத்துல திருச்சபையில உங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அற்புதங்கள் கிடைக்கும், அடையாளங்கள் நடக்கும். இங்கதான் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நீங்க நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? சுகம் கிடைக்கும். இங்க காசு தரவேணாங்க, கையை மட்டும் தட்டினா போதும், என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஆனா அவரு பாருங்க, காசு அங்க கொடுத்துட்டு இங்க கையை தட்டுறாரு. சொல்லுங்க சத்தமா, என் மனசுல குடிகொண்ட தெய்வமே உம்மை ஆராதிப்பேன். என் மனசுல குடிகொண்ட தெய்வமே உம்மை அப்ப ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, இந்த 3 நாட்களும் நான் ஒரு இடத்தில் பேச போவது என்ன, நீங்க நாளைக்கு கொடுத்து வரணும், நாளை மறுநாள் கொடுத்து வரணும். ஆமா, நீங்க போய் சொல்லுங்க வீட்டுல, நீங்க கிளம்புனாலும் வேணாம்ப்பா, அந்த வந்து கையை தட்ட சொல்றான், காலை தூக்க சொல்றான், கையை வைக்க சொல்றான், ஆராதிக்க சொல்றான், வேணாம்ப்பா. நாளைக்கு என்ன சொல்லுவான்னு தெரியாது. குரல்ல சொல்றீங்களா? ஆமா. அதனால ஆனா நீங்க அவர் என்ன சொன்னாலும் கடைசி சொன்னாரு, சுகம் கிடைக்கும் சொன்னாரு. குரல்ல சொல்லுங்க. ஒருவேளை வேதனையா இருக்குதா, போராட்டமா இருக்குதா, கஷ்டமா இருக்குதா, என்னோடு சேர்ந்து வந்து வில்லு பாட்டோடு ஆராதிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பொக்கிஷமான ஆசீர்வாதத்தை நமக்கே கொடுப்பார். குரல்ல சொல்லுங்க. அப்ப இந்த 3 நாள் நான் என்ன பேச போகிறேன்? இந்த சிலுவை 2 நாட்களில் நான் இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டு வருகிறதுனால, ஆமா, சிலுவைக்கு முன் என்ன, சிலுவைக்கு பின் என்ன, இந்த வழிகளிலே இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியில் 3 நாள் நான் பேச போறேன். அப்படின்னா சிலுவைக்கு முன்னால் என்றால் என்ன, சிலுவைக்கு முன்பு என்ன நடந்தது, சிலுவைக்கு பின்பு என்ன நடந்தது, நீங்க சத்தியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வது போல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி நான் புரியல அப்படின்னா நாங்க புரியுற மாதிரியே சொல்லுவேன். அப்போ சிலுவை அப்படின்னா, ஆமா, நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிலுவைனா என்னன்னு. அப்போ சிலுவைக்கு முன் நீ மன்னித்தால் உனக்கு மன்னிக்கப்படும். என்ன சொல்லுங்க? நீ மன்னித்தால் உனக்கு மன்னிக்கப்படும். அது எப்படின்னா சிலுவைக்கு முன். நான் சொல்றது புரியுதா?
சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை அறைவதற்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்னா, நீ மன்னித்தால் உனக்கு என்ன உண்டா? மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. மறக்கக்கூடாது. அப்ப சிலுவைக்கு பின் என்ன? நீ மன்னிக்கப்பட்டதினால் மற்றவர்களை மன்னி. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குல்ல? நிறைய பேர் புரிஞ்சு நினைக்கிறேன். சிலுவைக்கு முன்ன பத்தி பார்ப்போம், முன்னாள் பத்தி பார்ப்போம். நீ மன்னித்தால் உனக்கு என்ன படம்? மன்னிப்படும். நான் யாரை மன்னிக்கிறேனோ அப்ப எனக்கு மன்னிப்பு என்ன இருக்குங்க? நிச்சயம். ஆமா, அது சிலுவைக்கு முன்பு. சிலுவைக்கு பின்பு அப்படின்னா, நீ மன்னிக்கப்பட்டதினால் மற்றவர்கள் என்ன செய்யணுமா? மன்னிக்கணும். ஒரு இடத்துல நாம மன்னிக்கப்படணும், அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். அப்போ அந்த 3 நாட்கள்ல 3 விஷயங்களை நான் உங்கள் மத்தியில் பேச போறேன். 3 நாளும் 3 குறிப்புகளை நான் பேச போகிறேன். ஒன்று இன்றைய தினத்தில் நான் உங்களிடத்தில் பேச போகிறது மன்னிப்பு. நாளை தினத்தில் உங்களிடத்தில் பேச போகிறது மனந்திருப்பு. கடைசி நாள் உங்களிடத்தில் பேச போகிறது ரட்சிப்பு. ஆத்தாடி, இவன் முதல் நாளே இப்படி கொடுத்தாங்க, இது எங்க போய் முடியும்னே தெரியல. வாரா சிறுவன்றான், முன்னாடின்றான், சைடுன்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிமிர்ந்து நிற்குது சிறுவன் கல்வாரி மேட்டுல. நிமிர்ந்து நிற்குது சிறுவன் கல்வாரி மேட்டுல. அவர் சிலுவைக்கு முன்பு, சிலுவைக்கு பின்பு அப்படின்ற தலைப்புல 3 காரியங்களை நான் பேச போகிறேன். ஒன்று, மன்னிப்பை பற்றி நான் இன்றைக்கு பேச போறேன். அப்பதான் சிலுவைக்கு முன்பு பத்தி நான் சொல்லிட்டேன். அதை நீங்க கொஞ்சம் ஓரமா வச்சுங்க, வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. எடுத்து நீங்க வாசிக்கிற ஒரு வசனத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். மனுஷனுடைய தப்புதல்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அதாவது மற்றவருடைய தப்புகளை, மற்றவருடைய குற்றங்களை நாம் என்ன செய்யணுமா? மன்னிச்சா யாரு நம்மளை மன்னிப்பாங்க? பிதாவாக. இதுதாங்க சிலுவைக்கு முன்பு. இன்னொரு ஆதாரமும் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். நீங்கள் அப்படி மன்னிக்கல அப்படின்னா, நீங்க அப்படி மன்னிக்கலன்னா உங்கள் பிதாவும் நீங்க உங்களுக்கு இருக்கிற குற்றங்கள் தப்புகளை என்ன செய்ய மாட்டாங்களா? மன்னிக்க மாட்டாங்க. அப்ப நம்ம சிலுவைக்கு முன்பாக சிலுவை நாம் பார்க்கிறோம் என்றால் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு வேளை சொல்றீங்களா? அப்ப சிலுவைக்கு பின்புள்ள ஆதாரங்களை பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனங்கள். எபேசியர் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல தேவன் எப்படி நமக்கு மன்னித்தாரோ நீங்களும் நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கு
மன்னிக்கணும். அப்போ சிலுவைக்கு முன்பு நீங்க பார்க்கிறீர்களானால் நாம எப்படி மன்னிப்பு வாங்கணுமோ நமக்கு மன்னிக்கப்படும். அதே போல சிலுவைக்கு பின்பு நீங்க பார்ப்பீர்களானால் நீங்க எப்படி மன்னிப்பு பெற்றுக் கொண்டீர்களோ அதே போல நம்ம என்ன செய்யணுமா, மற்றவர்களை நாம மன்னிக்க பழக வேண்டும். ஒரு சொல்லுங்க. இன்றைய தலைப்பு மன்னிப்பு 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 என்ற தலைப்புல 3 விஷயங்களை நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். எத்தனை விஷயங்க? இப்ப நான் சொன்னது இந்த 3 நாளுடைய ஹெட்டிங் பாத்தீங்க அப்படின்னா சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின், இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுத்தது 3 நாள் பேச போற தலைப்பு என்னன்னா, 1 மன்னிப்பு, 2வது மனதிருப்பு, 3வது இப்ப நீங்க போய் சொல்லலாம் உங்களுக்கு மன்னிப்பு பத்தி வேணுமா, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, பிரச்சனை போச்சு. ஒருவேளை மனதிருப்பதை பத்தி பேசுங்க, நாளைக்கு வாங்க அவர் பேச போறாங்க. ஒருவேளை மனதிருப்பது தேவையில்லையா, கடைசி நாள் வாங்க ரட்சிப்பதை பேச போறாங்க. உடல்லையா சொல்லுங்க. கலங்கி நிற்கும் போது மன்னிப்பு மன்னிப்பு. முதல் நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நான் மன்னிப்பு என்ற தலைப்பை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஒரு சொல்லுங்க. இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்றாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது என்னன்றது ஒரு சுருக்கமா சொல்லிட்டு மன்னிப்பு என்ற தலைப்புல 3 காரியங்கள் நான் வேகமாய் நீங்க குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு விபச்சாரியானவள் கையும் களவுமாக அகப்பட்டு விடுகிறார் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணக்கூடிய ஒரு பெண் மோசே நியாய பிரமாணத்தின்படி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை நிக்க வச்சு என்ன செய்வாங்கன்னா கல்லெறிஞ்சு கொள்வது அது வழக்கம். அதுதான் அவங்க முறைகள். இப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணை நிக்க வச்சுட்டாங்க. இயேசுவை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்று அங்க ரோம அதிகாரிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவர் என்ன செய்வாரு, அதிலிருந்து ஏதாவது குற்றங்கள் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு இயேசுவை சோதிப்பதற்காக அந்த இடத்துல அந்த பெண் நிற்கிறாங்க. இயேசுவை கொண்டு வந்து, ஐயா இவள் என்ன செய்து விட்டார், பாவம் செய்து விட்டார், பாவம் செய்து விட்டார். ஆக இவள் பாவம் செய்தவளை மோசே நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணுமாங்க, கல்லெறிந்து கொல்லணும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவரை வச்சுட்டு இந்த தீர்மானத்தை கேட்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, அவர் ஒரு வித்தியாசமான ஆள், ரொம்ப சூப்பரான ஆள். அவர் எப்படி எந்த இடத்துல நடந்து வருவாருன்னு யாருக்குமே செய்யறேன் தெரியாது. அதனாலதான் இன்ன வரைக்கும் நாம் என்ன செய்யறோம், வாழ்ந்துட்டு 2019 எங்கேயோ போயிருக்கோம் நாம. ஆனா இன்னைக்கு பாருங்க அப்படியே அழகா சூப்பரா அவரோட தீர்மானத்தின்படி அழகா இங்க உட்கார்ந்து. நீங்க 2019 எடுத்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய்
தேசமே ஒரு உலுக்கின அந்த கொள்ள நோய். தேசமே அசந்து போச்சு. ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே போயிடுச்சா, பார்க்க முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா, தாங்க முடியுமா? நெருங்கின உறவுகள், கணவன் மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை பார்க்க முடியாது, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக முடியாது, வாத்தியார் வேலைக்கு போக முடியாது, வேலை செய்யக்கூடிய வேலைக்கு போக முடியாது. இவைகள் சூழல்ல வீட்டிலேயே உட்கார்ந்து ஒருத்தர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்தது. ஆனா கர்த்தர் நம்மை அழகா பக்குவமா நம்மை அழகா வச்சிருக்காரு. அப்ப அவங்க என்னங்க நீங்க செய்ய போறோம்? இயேசுவை கொண்டு வந்து என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது அவர் கீழே குனிந்து அவர் எழுதினார். இன்ன வரைக்கும் அவர் என்ன எழுதுன்னு தெரியாது. நல்ல சொல்றீங்களா? எழுந்து நிமிந்து பார்க்கிறாருங்க, சத்தம் போட்டுட்டே இருக்காங்க, ஏயா நான் என்ன கேட்டுட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, என்ன கல்ல அடிக்கவா வேணாமா? அவர் சிம்பிளா சொல்றாருங்க, யாரு பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்ல அடின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே குறிஞ்ச வரையில செய்யறாங்க, எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிச்சு மறுபடியும் நிமிந்து பார்க்கிறாருங்க, ஒரே ஒரு ஆள் இல்லை. அப்போ அந்த பெண்ணிடம் கேட்கிறார், அவரு இங்க எல்லாம் சூழ்ந்துட்டு உன்னை கல்லெறி சொன்னாங்களா, எங்கம்மா அப்படின்னு கேட்டா அங்க ஒருவரும் இல்லை. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நான் பாவம் செய்து விட்டேன். அவர் சிம்பிளா சொல்றாரு, நான் ஆக்கரிக்குள் இருக்காதபடி இனி பாவம் செய்ய சொல்றீங்களா? சத்தமா உடனே சொல்ல முடியும். அந்த தேவன் நீதி உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, விபச்சார செய்து கொண்டிருந்தவர்களையும் அவர் என்ன செய்யறாரு? மன்னிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது காரியம், விபச்சாரம் செய்கிறவர்களையும் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, வியாதி உள்ளவர்களையும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். விரோதமானவர்களையும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். மூன்று காரியங்கள் நான் மத்தியில் பேச போகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. ஆமா, விபச்சாரத்திலையும் மன்னிப்பாங்க. ஆமா, விபச்சாரம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு இன்னைக்கு யோசனை என்ன தெரியுமா? பாவம் செய்கிறது, இச்சையாக செய்கிறது, அதுதான் விபச்சாரம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இல்லைங்க, ஒருத்தர் பொறாமையா பார்க்கறது இல்லைங்க, பாவம். மற்றவங்களை கோல் போட்டுறதும் பாவம் தான். மற்றவங்களை தவறா பேசுறதும் பாவம் தான். மற்றவங்களை கெட்டு போகணும்னு நினைக்கிறதும் பாவம் தான். இப்படி கெட்ட குணங்கள் வச்சிருந்தாவே அது பாவம் தாங்க. இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது விபச்சாரம். ஒருவேளை விபச்சாரம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்ற யோசிக்கிறத காட்டிலும் நாம இன்னைக்கு இயேசு பிள்ளைகளா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? மற்றவர்களை வாழ்த்துவர்களாக இருக்க போகிறோமா? மற்றவர்களை குறை சொல்லுவர்களாக இருக்க போகிறோமா? சொல்லுங்க சத்தமா. தன்னரானே வில்லு பாட்டு பாட வந்தேன், தன்னரானே தன்னாலே தன்னரானே தன்னாலே. பாட
நாள் நிறைய பேர் உபவாசம் இருப்பீங்க, நிறைய பேர் ஒருவேளை சாப்பிடாம இருப்பீங்க, அல்லது ஒரு 4 வருஷம் சாப்பிடாம இருப்பீங்க. ஆண்டவருக்கு என்று தியாகமா தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல ஒரு இறைமக்களாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாவம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் வாழ்வதற்கு, அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இந்த 40 நாள் நம்மை எப்படி தகுதிப்படுத்த போகிறோம்? ஒரு திருச்சபையில் வந்து பார்த்த உடனே, ஐயா அம்மா நல்லா இருக்கியா, உங்ககிட்ட பேசினாலே போதுமா, என் மனசு அவ்வளோ ஆறுதலா இருக்கு, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஏதோ மனவிட்டு பேசுற போலே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். நீங்க பார்த்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க கிறிஸ்டின் தானே, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுங்க அப்படிவாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவின் பிரகாசம் நம்முடைய முகத்தில் இருக்கும். நிறைய நேரங்களில் பாவம் 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 செய்தா மன்னிப்பே கிடையாது, பாவம் செய்தா மன்னிப்பு கிடைக்கணும், அல்லது பாவம் செய்தா நமக்கு என்ன மன்னிப்பு வாங்கிக்கணும், இப்படிதான் போராடிட்டு பாவம் என்பதை பெருசா பார்த்துட்டு தவிர சின்ன சின்ன விஷயங்களை மற்றவங்க மனசு நோகம் பேசிட்டு போனாவே அது என்னதாங்க? அந்த குற்றவாளியாக நிறுத்தின அந்த பெண் எப்படி நொந்து போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவர் நினைச்சிருப்பா, இனி நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஏனென்றால் மோசேவின் கட்டளைகள் என்னன்னா கல்லெறிஞ்சு கொல்லணும், அவ்வளவுதான். அல்லது அவன் பிடிபடாமல் இருந்திருக்கணும். பிடியும் பட்டுட்டா, ஜனங்கள் எல்லாம் ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, எல்லா கல்ல வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொன்ன பிறகு ஒருத்த கல் எடுத்திருப்பான் அப்படின்னா ஆண்டவர் சொன்னாங்க, யார் பாவம் செய்ய போதாங்க. சப்போஸ் எவனா ஒரு எடுத்திருந்தான்னு வச்சுக்க, டேய் மச்சான் என்னடா நேற்று தோத்துறான் அங்க மறந்துட்டியா அப்படின்னு அவன் கல்ல பண்ணுவான், போட்டுருப்பான். இடையில டக்குன்னு எடுத்து அடிச்சுலாம் எவனா ஒரு பெருச டக்குன்னு எடுத்து படிச்சுனா, என்னக்கா மறந்துட்டியா, நேற்று சந்தைக்கு போனமே அங்க என்னாச்சுன்னா அழிவு போட்டா. அப்படியே கும்பல்ல பின்னாடி இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொன்றா கழண்டு 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 நமக்கு இருக்கிற வம்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் செஞ்சாங்க, புரிஞ்சு போட்டாங்க. என்னை தவிர நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாங்க, என்ன தவிர யாரும் இல்லை. இயேசுவை போல் நீதிமான் ஒருவரும் இல்லை. அந்த குற்றவாளியாக இருந்திருந்த அந்த அம்மாவுடைய மனசு என்ன நிலைமையில் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம நிலைமை முடிஞ்சிருச்சு. கொரோனா அவங்க படுத்திருந்தா சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு தெரியலங்க, பார்க்கலாம். சொந்தக்காரெல்லாம் நீங்க போகக்கூடாதுங்க, அப்படியே செத்து போயிட்டா கூட அவங்க வீட்டுக்கு கொண்டு வர முடியாதுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே சொன்னா அவங்களோட நிலைமை என்ன இருக்கும்? என் கதை முடிந்து விட்டது. அந்த இடத்துல இயேசு சொல்றாங்க, எவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லெறிய. அவங்க டிக்ளேர் பண்ண உடனே அந்த அம்மா மனசு எழுதுக்கு நினைக்கிறீங்க, கிரேட் மேன். அந்த நீதி உள்ள தேவனை பார்ப்பதற்கு எவ்வளவு ஆசைப்பட்டு சொல்லுங்க. அந்த அழகான தேவனை நான் பார்க்க வேணுமே, நான் அவரோடு கொஞ்ச நேரம் பேச வேணுமே. நொந்து போன உள்ளம், உடைஞ்சு போன உள்ளம், இனி என் வாழ்க்கை முடிந்ததே, இனி எனக்கு யார் எனக்கு உதவி செய்வா, இனி யார் எனக்கு தேர்தல் படுத்துவா அப்படின்ற இருந்த நடைமுறை இருந்த அவன் நினைச்சது என்ன இருக்கலாம் தெரியுமா? அந்த அழகான தேவன் கிட்ட என் குறையை சொல்லி அவன் மதிக்கு சாய வேண்டும் என்று அவன் நினைத்திருப்பார். சொல்லுங்க, அந்த அழகான தேவனை நான் பார்த்ததே
ஒரே ஒரு அந்த சப்போர்ட் இல்லைங்க. நிறைய இடங்கள்ல, குடும்பங்கள்ல, உறவுகள்ல, வேலை செய்யற இடங்கள்ல இப்படிதான் யாருமே நம்ம இல்லைன்ற மாதிரி தனித்து நினைப்பு. யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு விடுமே, ஸ்டில் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆனா இயேசு ஒருவர் இருக்கிறார். இயேசு ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. அவன் சொல்றீங்களா? நீ யோசிச்சு பாருங்க. கட்ட புருஷன் நம்மகிட்ட சண்டை போட்டு போயிடுவாங்க, உறவுகள் நம்மகிட்ட விலகி போயிடுவாங்க, நாம் உயிரே கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள், தோழிகள் நம்ம விட்டு தூரம் போயிடுவாங்க. ஆனா நம்ம விட்டு விலகாத ஒருவர் இருப்பார் அப்படின்னா அவர் தான் பரம தேவன். கை தட்டுறீங்களா? முடிஞ்சா அந்த இயேசு, அந்த இயேசு அவளுக்கு உயிர் வந்தது அப்படி நினைச்சா அவள் உள்ள உடைஞ்சி அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் நினைச்சிருப்பா, அந்த அழகான தேவன் வரல அப்படின்னா என்னோட வாழ்க்கை முடிந்தது. அவர் சிம்பிளா சொல்றாருங்க, இனி பாவம் செய்யாது அப்படின்ற மன்னிப்பை அவர் கொடுக்கிறார். விபச்சாரத்திலும் கர்த்தர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் சொல்லுங்க, ஒரே ஒரு பாயிண்ட் கட்சிக்குள்ள நம்ம ஆளுக்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட், எல்லாம் ஜட்ஜிங் தான், பக்தி ஒரே ஒரு ஆளுக்கு அவளா அவன் சொல்லிருப்பாங்க, அவன் பண்ணாங்க, அவன் முடிச்சிட்டாங்க, அவன் தான் இது நடந்துச்சு. ஆனா ஒண்ணுமே தெரியாது. அவன் இன்னைக்கு நிறைய சர்ச்சைகளாக தான் நம்ம என்ன செய்யறோம். நாம ஒரு திருச்சபையா இருக்கலாம், குடும்பங்களா இருக்கலாம், ஆனா நீதி உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அசைவாடி கொண்டிருக்கிறதுனால நம்மை காப்பாற்றுவதற்கு ஒருவர் இருப்பாரானால் அவர் தான் இயேசு. ஆமென் சொல்றீங்களா? அவங்க நினைச்சிருப்பாங்க, இனி என்னுடைய வாழ்க்கை புதிதாய் மாறி நான் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இயேசு ஒருவேளை உன்னை மன்னிப்பாரானால் உனக்கு தோன்றுவது என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாத. ஏன் பண்ண எது பண்ணதெல்லாம் கேட்கலங்க, என்ன நடந்துச்சோ ஒரு பக்கம் முடிச்சு, ஆனா இனி என்ன செய்யாது, பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மன்னித்தார். இன்னைக்கும் இந்த உபவாச நாட்கள்ல, இந்த 2 நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு கர்த்தர் கற்பிக்கிற எதுவா இருந்தாலும் ஆண்டவர் விபச்சாரம் பொண்ணையே காமிச்சு கொடுக்கிறாரு. ஆனா அதை தாண்டி எதுவா இருந்தாலும், அது சின்ன சின்ன தவறுகளா இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது இனி செய்யுங்கள். சொல்றீங்களா? ஏனென்றால் அவர் மன்னிக்கிற தெய்வம். நாம இரண்டாவது ஒன்று விபச்சாரத்தில் மன்னிப்பார், இரண்டாவது வியாதியில் மன்னிப்பார். ஆமென் சொல்லுங்க சத்தமா. என்னது மன்னிப்பாருங்க? வியாதியும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. குரலில் சொல்றீங்களா? வியாதியின் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். யோசிச்சு பார்த்தீங்களா? நம்முடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறார், நம்மை வியாதிகளையும் மன்னிக்கிறார். திமிர்வாதம் ஒரு மனிதன் திமிர்வாதமாக, ஆமா, கப்பர்நகூம் என்ற ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் எத்தனை நாள் தெரியலங்க. இன்னைக்கு நிறைய நமக்கு, ஆமா, திமிர்வாதம், அது திமிர்வாதம் அதுவும் பாவம் தான். பக்கவாதம் மாதிரி திமிர்வாதம், பிடிவாதங்கள். இது பாருங்க, நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். என் வீட்டுக்காரர்கிட்ட பாருங்க, இந்த புடவை எடுத்து கொடுத்தா அவர் கொடுத்தா ஆகணும். ஆனா நமக்கு எப்படி இருக்கு? நம்ம வீட்டுக்காரர் நமக்கு நல்லா செய்யற மாதிரி தெரியுது.
ஆனா வீட்டுக்காரர் எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. 1000 ரூபாய் கையில வச்சுன்னு ஆமா அவர் சந்தைக்கு போறாரு அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம 5000 போட என்ன நடக்கும்? அது இருக்கிறத ஏடிஎம் இருக்கிறத ஜிபே இருக்கிறத எல்லாத்துக்கும். ஆனா வீட்டில் பண்ண எப்பா என் வீட்டுக்காரர் எதை கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. முதல்ல சொல்லுங்க. பிடிவாதம் அது ஒரு வாதம். சொல்லுங்க. பொறாமை என்பது ஒரு வாதம். இப்படிப்பட்ட வாதங்களை நாம் தவிர்த்தால் இயேசு நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நாமே சொல்லுங்க. திமிர்வாதம் உள்ளவரை அவன் 4 பேர் சேர்ந்து அந்த கூரைகளை பிரித்து உள்ளே இருக்கிறார்கள். அவரை பார்த்த உடனே சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லுங்க. அது வியாதியா இருந்தாலும் மன்னிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. இயேசு உன்னோட கூட வருவாருன்னா எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லுங்க சத்தமா. இயேசு கூட வருவார், எல்லாம் அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாம் அற்புதம் செய்வார். நோய்கள் பேர்கள் ஓடிடுவார், நோய்கள் பேர்கள் ஓடிடுவார். நன்மோக உள்ளத்தை கேட்கிறார், நன்மோக உள்ளத்தை கேட்கிறார். இயேசு கூட வருவார், எல்லாம் அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாம் அற்புதம் செய்வார். இயேசு வியாதியிலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுப்பார். அவன் சொல்லுங்க. அவன் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஐயோ நான் ஒரு ஓரமா படுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு யார் விடுதலை செய்வான்? என் பாவங்களை என்ன மன்னிக்கப்படும்? ஆனா அவன் என்ன தப்பு பண்ணான்னு வேதத்துல போடலைங்க. ஆனா கர்த்தருக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. நான் பண்ணாத கூட்டா, நான் ஆடாத ஆட்டம் எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? ஆடவும் சொல்ல மாட்டாங்க. டாக்டர் சொல்லுவாரு, தோத்துரும் 2 கிட்னி தோத்துரும், 1 பூவா போன்னு போயிட்டு இருக்கு, தோத்துரும். மூச்சு ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்கு, தோத்துரும். அப்ப பின்னாடி வந்து ஐசியூல உள்ள வெளியே சொல்லுவாங்க, அவன் என்ன ஆனா தெரியுமா, என்ன பாண்டா தெரியுமா? இப்போ மற்றவங்களுக்கு தெரியுமோ அல்லது தெரியாது, என் பரம தகப்பன் இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. நீ பாதாளத்தில் படுக்க போனாலும் தோத்துறான் தெரியுதா? அப்பதான் நம்ம சொல்லுவோம், இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேங்க, ஆண்டவருக்கு என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். எது? கிட்னி 2 போன கொடுத்து நீ ஒப்பு கொடுத்துன்னா போடுங்க. முழுசா எல்லாம் இருக்கும்போது கொடுக்க மாட்டேன். இங்க வாங்க, உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. ஆண்டவர் ஏற்றுக்க, ஞானஸ்தானம் எடுத்துக்க, நீ மாற்றத்துக்குள்ள வா, நல்லா ஜெபி, ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. சுகம் எனக்கு தெரியும், இயேசுவா தெரியும், ஆலயமா தெரியும், அதுவா தெரியும், செக்ரட்டரியா தெரியும், ஆயா தெரியும், வில்லு பார்த்தா தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா தெரியும் போது நான் வரமாட்டேன். ஒருத்தன் ஊட்டிக்கு போனானா? ஊட்டிக்கு எங்க போனாங்க? ஆமா, அவன் ஊட்டிக்கு போனான் பாருங்க. அங்க போய் பழங்கள், மலர்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் பார்க்கணும், அப்படிதான் வரணும். ஆனா நம்மால் போகணுமே, அதை பார்த்தாங்க இல்லையோ, ஒரு நல்ல வெள்ளை குதிரையை பார்த்தான். இவனுக்கு ஆசை வந்துருச்சு. எங்க மெட்ராஸ் ஆள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குதிரை பார்த்து அதை ஏற நினைப்பான். இப்படி மெட்ராஸுக்கு ஒருத்தன் ஊட்டிக்கு கிளம்பி போனான். அங்க போனது என்ன நடந்துச்சு? அவர்கிட்ட கேட்டான், ஏங்க இந்த குதிரையில நான் சவாரி பண்ண முடியுமா அப்படின்னு. நீ எங்கிருந்துப்பா வர? தோத்துரும், நான் ஈரோட்ல இருந்து வரேன். ஒரு சொல்லுங்க. விஜயமங்கலத்திலிருந்தே வரேன். ஒரு சொல்லுங்க. ஆமா, ஏன்பா நீ ஈரோட்ல வந்தாலும் சரி, விஜயமங்கலம் வந்தாலும் சரி, இந்த குதிரையில நீ பயணிக்கணும்னா 2 ஃபார்முலா உண்டு. அதை நீ சொன்னாதான் இது போகும், அதை சொன்னாதான் அது நிற்கும். அதெல்லாம் உங்க குதிரை மாதிரிலாம் கிடையாது.
அவன் என்ன சொன்னான், ஏன்பா நான் சர்ச்சில் இருக்கிற 50 பேரையும் பார்க்குறாரு, எல்லாரையும் பார்ப்பேன். அவன் ஒரே நேரத்தில் 10 பார்க்கலாத அவன் மண்டையில் ஏற்றுறாரு, 2 தானே சொல்லு அப்படின்னா. அவர் சொன்னார், அப்பாடா நான் அந்த குதிரை என்ன செய்யுமா போகும், மறந்துடாதீங்க, என்ன செய்யுங்க, அப்பாடா அந்த குதிரை என்ன செய்ய போகும். அப்ப நிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, ஐயோன்னா அது நிற்கும். நீங்க மறந்து கூடாது, நான் மறந்தாங்க. என்ன செய்யுங்க, ஒண்ணு அப்பாடா அந்த குதிரை போகும், ஐயோன்னா நிற்கும். இங்க பாருங்க, அவர் தெளிவா சொன்னாங்க, இது ஈரோடு இருக்கிற மாதிரி மொத்த பிளைன்ஸ் இடம் கிடையாது, தரமட்டமான இடம் கிடையாது. இது மலைப்பகுதி, பள்ளங்கள் இருக்கும், மேடு இருக்கும், மலைகள் இருக்கும், குன்றுகள் இருக்கும். இவைகள் மத்தியில் பத்திரமா நீ போயிட்டு வரணும்டா. ஆனா இது 2 மறந்துடாத, நிக்கணும்னா ஐயோ சொல்லு, போனோம்னா அப்பாட சொல்லு அப்படின்னு சொல்லி குதிரையை கொடுத்துட்டாருங்க. அவரும் ஏறி மேல உட்காந்துட்டாரு. அப்பாடான்றாரு, குதிரை போகுது. அப்பாடான்றாரு, குதிரை போகுது. அப்பாடான்றாரு, குதிரை போகுதுங்க. அப்பாடான்றாரு, குதிரை போயிட்டே இருக்குது. பெரிய மலை உச்சில போகுதுங்க, பெரிய உச்சில போயிடுச்சு. இந்த குதிரை நிப்பாட்ட தெரியல, மறந்துட்டான். வேகமா போயிட்டு இருக்கிற இந்த அப்பாடா 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 சொல்லிட்டு இருக்கிற இவன் உச்சி மலைக்கு போயிடுச்சு. எட்டி பார்த்தா பெரிய பள்ளம், ஐயோ கத்திட்டான். இப்ப குதிரை எங்க நிற்குங்க, உச்சி மலையில் நிற்குது. அந்த பள்ளத்தை பார்த்தா பாருங்க, ஐயோ கத்திட்டான். ஐயோ சொல்ல என்ன ஆகாது, குதிரை அப்படியே ஸ்டாப் நின்றுச்சுங்க. எட்டி பார்க்கற பாருங்க, அம்புட்டு பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை பார்த்து சொன்னா நம்ம தச்சோம்டா அப்படின்னு சொல்லி அப்பாடா நான் வரல. என்னாச்சுங்க, பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாமே என்ன நினைக்கணும்னா, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். மரணம் என்னை சூழ்ந்திட்டாலும் உம்மை நான், மரணம் என்னை சூழ்ந்திட்டாலும் உம்மை நான், மரணம் என்னை சூழ்ந்து கொண்டாங்க. ஆண்டவரை ஒரு நாள் விடக்கூடாதுங்க, ஏனென்றால் அவர் பாவங்களை மன்னிக்கிற தெய்வம். அவன் சொன்ன வியாதியில் இருப்பவரையும் அவர் மன்னிப்பார். படுக்கையோடு இருக்கக்கூடிய அந்த திமிர்வாதனுக்கு, அந்த திமிர் சரியாகுவதற்கு அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் சரீரம் சுகம் பெற்று தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த நோய் இருக்குது, அந்த நோய் இருக்குது, இதெல்லாம் விட்டுருங்க. இயேசுவின் பாவங்களை மன்னிப்பாரானா எனக்கு சுகம் கிடைக்கும். நல்ல சொல்றீங்களா? சில பலவீனங்கள் வரதான் செய்யும், சில சுகவீனங்கள் வரதான் செய்யும். அவைகளிலும் கர்த்தரிடத்தில் கேட்பது, நீர் எனக்கு பலன் கொள்ளலாம். அவன் சொல்லுங்க, அவன் சொல்லுங்க. இந்த கொரோனா நேரத்தில் அப்படியே ஒருத்தர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, நான் ஊருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, யாரையும் ஜனத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆலைகளுக்கு எங்களை ஊருக்கு கூப்பிட முடியல, ஐயா கூட்டங்கள் நடத்த முடியல, முடிஞ்ச லைன்ல போடுங்க, சபை நடத்த முடியல. அந்த நேரத்தில் நான் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு லைவ் போடணும்னு சொல்லிட்டு நான் பைக் எடுத்துட்டு எங்கள் ஊர் பகுதியில் நான் போயிட்டு இருக்கேன். ஒத்த காத்தா இல்லைங்க, ஒத்த காத்தா.
எல்லாம் பேருக்கு தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு நிஜமாவே நான் ஒரு காக்கா கூட பார்க்க முடியல. விரிச்சோடு கிடக்குது. ஒரு குருவி கூட காண விரிச்சோடு கிடக்குது. அப்பதான் பார்க்க ஒரே அரங்கிருச்சி உலகமோ முடங்கிருச்சி உன்னதரே பாதம் பிடிச்சிட்டோமையா உன்னதரே பாதம் பிடிச்சிட்டோமையா ஊரே அடங்கிருச்சி உலகமோ முடங்கிருச்சி உன்னதரே பாதம் பிடிச்சிட்டோமையா உன்னதரே பாதம் பிடிச்சிட்டோமையா நம்புங்கப்பா நாங்கள் வாழணும் மனசிருங்கப்பா நாங்கள் கேட்கணும் நம்புங்கப்பா நாங்கள் வாழணும் மனசிருங்கப்பா நாங்கள் கேட்கணும் ஊரே அடங்கிருச்சி உலகமோ முடங்கிருச்சி உன்னதரே பாதம் பிடிச்சிட்டோமையா உன்னதரே பாதம் பிடிச்சிட்டோமையா. நான் கேட்டாண்டிருக்கேன். ஆண்டவரே, இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, ஒரே ஒரு முறை கொடுங்கப்பா, என்னை நம்புங்கப்பா ப்ளீஸ் டேடி, நாங்கள் மனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதுறோம். அந்த அன்னைக்கு கேட்ட அந்த தயவு தான், அந்த கிருபை தான் இன்னைக்கு நம்ம வாழ நினச்சோம். ராமே சொல்லுங்களா, ஒருவேளை உங்களுக்கு நினச்சி கூட நான் அந்த பாடினா தெரியல, நீங்கள் அம்மன் பேர் அப்படியே சொல்லுங்களே நல்ல சொல்லுங்க, இது கர்த்தரிடத்தில் வருகிற ஜீவன். ஆமென் சொல்லுங்க. வியாதியிலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பார், விபச்சாரத்திலிருந்து உன்னை மன்னிப்பார், பாவத்திலிருந்து உன்னை மன்னிப்பார், வியாதியிலிருந்தும் உன்னை மன்னிப்பார். நாமே சொல்லுங்க. இயேசு போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவர் ருசிப்பாங்க, ருசிப்பாங்க. ஒரு சின்ன பையன் ஒரு கடையில் போய் கூப்பிட்டு விடுறோம், கடையில் கூப்பிட்டு விடுறோம், அந்த ஸ்வீட் கடை விடுறோம், அங்கே பல விதமான ஸ்வீட் அடக்கி வச்சிருக்கான். சின்ன பையன் அவன் சொல்றாங்க, இந்த ஸ்வீட்ல உனக்கு எது வேணுமோ உனக்கு எது பிடிக்குமோ அதை நீ சாப்பிட்டுக்க, எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த பையனுக்கு ஒரே ஒரு ஸ்வீட் எடுக்கிறாங்க. ஏன் அந்த ஸ்வீட் எடுக்கிறா தெரியுமா உங்களுக்கு? ஒரு கிட்டத்தட்ட 25 வகை உள்ள அந்த ஸ்வீட் கடை இருக்குது. எதனால அவங்க எடுத்துக்கலாம் சொல்லி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த பையன் போறான், ஒண்ணு மட்டும் அவர் கேட்கிறாரு, ஏப்பா 25 ஸ்வீட் அங்க வச்சிருக்கிறாங்களே, ஏன் ஒண்ணு எடுத்துட்டு வந்த? நீங்க சொல்லுங்க, ஏன் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருப்பாங்க? அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால எடுத்து வந்தாங்க. அம்மா கை தட்டுறீங்களா? இன்னும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஏன் அந்த ஒண்ணு எடுத்து வந்தாங்க? அதுதான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அதை சாப்பிட்டுருப்பான், அதை டேஸ்ட் பண்ணியிருப்பான், அதை ருசி பார்த்துருப்பான். அந்த ருசியில எத்தனையோ ருசி சாப்பிட்டுருக்கலாம். ஆனா மறுபடியும் அவன் எடுக்கிறான் அப்படின்னா அதை நன்கு ருசி பார்த்திருப்பான். இயேசுவின் அன்பும் அப்படிதான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் இயேசுவின் அன்பை நீங்கள் ருசி பார்க்க ஆரம்பித்து விட்டீர்களா, இயேசுவை தேடி தேடி நீங்க வருகிற நாட்கள் வரும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்க, அவர் ரத்தமே மருந்து என்று புரிந்து கொள்ளுங்க. அறியாத வாழ்க்கையிலே
இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் உங்களை மன்னிக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ வியாதியில் கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார். மூன்றாவது விஷயம் சொன்ன என்ன சொல்லுங்க? விரோதிகளையும் மன்னிக்க செய்வார். விரோதம்னா யாருங்க? தோன்றும். எங்க வீட்டுக்காரமா சொல்றாங்க, வீட்டாரே சத்துருன்னு வேதம் சொல்லு. அப்படின்னா விரோதி நம்ம வீட்டுக்காரே தான். வீட்டாரே அது மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், தோற்றம் அத்தையா இருக்கலாம், அண்ணியா இருக்கலாம், மாமியார் இருக்கலாம். ஒரு இல்லை சொல்றீங்களா? ஒரு கூட்டத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனையாக போயிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் சொல்லி அவர் போனார். அப்படி போகும்பொழுது அவர் சொன்னாரா, ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம், தோற்றம் யாரும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, விடிய விடியோடு பேசுங்க, உங்களுக்கு பர்மிஷன் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு ஒரு ஐயா போயிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்குதான். அதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தோற்றுறோம். எல்லாம் வயசான ஆட்களே தெருக்கட்ட மாதிரியே போட்டிருக்காங்க. அது முதியோர் கூட்டமானு கூட தெரியல. எல்லாம் வயசான ஆட்கள். இவரு அங்கே போய் நின்னதுமே ஒரு ஆட்டை கொடுத்துச்சு. ஆனால் எல்லாம் முடியுமே அவ்வளோ ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கணும். ஆமாம் தலை அப்படின்னா பார்த்துங்க. ஏறக்குறைய 1-2 தான், ஒரு 4-5 பல்லு அப்படி மிச்சம் மிச்சலாம் இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு ஆனால் ஆவலாம் அப்படியே ஏக்கமாக அந்த ஜனங்க பிரச்சனையாக வந்தோடனே ஐயோ கையை தட்டுதுங்களாம். யாரு? எல்லாம் வயசான நாட்களே அப்படி உட்காந்துச்சு. அந்த கூட்டத்தில் எப்படி உட்காந்துட்டு இருக்காங்களா? அவர் சொல்லிட்டாரா நீங்க எப்படின்னா வசதியாக உட்காந்து. ஒன்று இப்படி உட்காந்துட்டு இருக்கு, ஒன்று கால் நேரம் நீட்டி வச்சிருக்கு, ஒன்று இப்படி வச்சுட்டு அவங்க விருப்பம் உட்கார்ந்து இருக்குங்க. இவர் பிரசங்கம் பண்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கிழவி என்ன செய்யலாம்? அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு பாருங்கண்ணா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லேலூயா என்னூர் நல்லா வருவேன் அப்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன குழம்பு வச்சுங்க இது வாங்கல பேசினே இருக்குங்களா. இவரும் என்ன பண்றாரு? அல்லேலூயா சொல்றதும் பிரசங்கம் பண்றதும் அப்படியே போயிட்டே இருக்கிற பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு கேள்வி என்ன பண்ணுச்சான், யோ நிப்பாட்டியா எவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்ச்சான். இவருக்கு அப்படியே தூக்கி போச்சான். ஆடா பாருங்களா, என்னடா அது எல்லாம் வயசான பேசுறதுன்னு பார்த்து நம்மளும் பேசிட்டு பார்த்தா ஒன்று மட்டும் சுதாரிச்சுட்டு பேச்சு நிப்பாட்டுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஒரு மாதிரி நடுக்கமாக நிற்கிறாராம். இன்னொன்று சொல்லிச்சான், ஏய் யாரு அவரை போய் நிப்பாட்டுன்னு சொல்றது அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் மனசு புரிஞ்சுட்டாரு. பரவாயில்ல, ஒன்று நம்ம பக்கம் விரோதமாக எழுந்தாலும் ஒன்று எப்படி இருக்குது, ஒன்று சப்போர்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லிச்சான், ஏன் நீ அவரை பேச வராங்கிற? அது ஏதோ பேசும்போது அது பேச மாட்டோம், நமக்கு என்ன இருக்குது, நீ பேசுறது நீ பேசாதீங்க சொல்ல. என் ஆண்டவர் விரோதிகளையும் அவர் மன்னிக்கிற ஆண்டவர், மன்னிப்பதில் சிறந்த மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யார மன்னிக்க சொன்னாரு? போதும். யார மன்னிக்க சொல்றாரு? யார மன்னிக்க சொல்றாரு? சிலுவையில அறைவதற்காக பாரமான சிலுவையை அவர் மீது சுமத்தப்பட்டு சாட்சிகளால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்த அப்படியே தொங்கி தொங்கி போய் வந்துட்டு இருக்கிற இயேசுவை சிலுவையில அறைந்த பின்பு சீட்டு குளிக்கு போடுறாங்க. சீட்டு குளிக்கு போடுறாங்க. விரோதிகள்
யோசிப்பாங்க. இயேசுவை பஞ்சு மெத்தையில உட்கார வச்சு இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் தூக்கி சுமந்து கொண்டு அவருக்கு விசிறி கொண்டு வந்தார்களா? களைப்பாகி விடுவாரே வெயில் நேரத்துல அப்படின்னு சொல்லி பானங்களை கொடுத்து அவரை தேற்றி கொண்டு வந்தவர்களா? காரி மூஞ்சில் துப்புனவர்கள், சாட்டையில் அடித்தவர்கள், வேதனை இருக்கிறது. கொஞ்ச நேரம் வெயில்ல காய்கறி வாங்கி இருக்கிற சந்தையில் இருக்கிற 2 கட்டை பேகையே நம்மளால தூக்கிட்டு வர முடியலங்க. பாரமான சிலுவை. அவர் தன்னுடைய சிலுவையை தானாய் போய் சுமந்து கொள்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அடித்து அங்கிருந்து இழுத்து வரப்பட்ட துரோகியின் மத்தியில் சொல்றாரு, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள், அவர்களை நம்பி. எனக்கு அன்பான உண்மை, இன்னைக்கு நம்ம இருக்கிற நம்ம சூழ்நிலைகள் நமக்கு எதிராகவே, நமக்கு பின்புறமாகவே எத்தனையோ பேர் என்னென்னலாம் பேசுவாங்க. ஒரே குடும்பம், ஒரே சகோதரன், ஒரு வயிற்றில் பிறந்தவன், அடுத்தடுத்து பிறந்தவன், ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கூறக்கூடிய இந்த நிலையில பேசினாலும் பரவாயில்ல, அவர்களை மன்னிப்பதற்காக இந்த உபவாச நாட்களில் நாம் அர்ப்பணிக்கிறோம். ஒருவரையும் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று வார்த்தவாத ஆட்டுக்குட்டி போல இருந்தாங்க. அவர்களை மன்னிக்க தான் செய்வார். எத்தனை பாடுகள் சொல்லுங்க. யாருக்காக தெரியுமா? எனக்காக, எனக்காக சொல்லுங்க. எனக்காகத்தான் இத்தனை பாடுகளா ஏசையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். நீங்க சொல்லுங்களா? ஆண்டவருக்காக எனக்காக இவ்வளவு பாடுகள் நீங்கள் பட்டிருக்கிறீங்களே, எடுக்கப்பட்டிருக்கிறீங்களே, நான் எப்படிப்பா நன்றி சொல்ல முடியும்? நன்றி சொல்ல முடியும். இந்த உபவாச நாட்கள்ல என்னால் முடிந்தது என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, நான் மற்றவர்களை மன்னிப்பதற்கு எங்களை தகுதி படுத்துகிறீர்களா? சொல்லுங்க. எனக்காகத்தான் இத்தனை பாடுகளா ஏசையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். எனக்காகத்தான் இத்தனை பாடுகளா ஏசையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், சிலுவைக்கு முன்பு நாம் மன்னிக்கப்பட்டதினால் நாம் மன்னிக்கப்படுகிறோம். நீ புரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது, பாவத்திலிருந்து மன்னிப்பு, வியாதியிலிருந்து மன்னிப்பு, விரோதங்களிலிருந்து மன்னிப்பு. நாம் கடைபிடிக்கிற இத்தனை நாள் நாம் கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, இனி யார் நமக்கு விரோதம் செய்கிறார்கள்,
உனக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்கு நீங்கள் நேசிங்கள் என்று வேதம் சொல்கிறது. சத்துக்களை சிநேகிகள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு துன்புறுத்துகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களிடத்தில் நீங்கள் பேசுவீர்களானா நீங்களா இயேசுவின் செல்ல பிள்ளைகள். உங்களை எல்லாரும் செல்லமாக வச்சிருக்கிறார். நாளை இடத்துல உங்கள் மத்தியில் நான் பேச போகிறது மனம் திரும்புதலை பற்றி பேச போகிறேன். நீங்கள் ஜபத்தோடு ஆயத்தோடு நீங்கள் வருவீர்களானா மனம் திரும்புதல், எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று 3 தலைப்புகளை நான் பேச விரும்புகிறேன். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சிறு பிள்ளை, ஆபரேஷன் பண்ணாதான் அந்த பிள்ளைக்கும், குறிப்பாக அந்த மருத்துவர் பண்ணாதான் அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு குடும்பம் மருத்துவமனை வாசல்ல ஏறிட்டு இருக்கிறாங்க. பல போன் பண்றாங்க, டாக்டர் நீ வந்துருவீங்களா. அவரும் போன் எடுத்துட்டு நான் வந்துடுறேன்னு நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணித்துளிகளும் போய் கொண்டிருக்கிற நேரங்கள்ல அந்த குழந்தையோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கிறது. சரியான நேரத்திற்கு அந்த மருத்துவர் அந்த ஆபரேஷன் பண்ணல, அந்த சிகிச்சை செய்யவில்லை என்றால் அந்த சிறு பிள்ளை உயிர் போகக்கூடிய நிலையில அந்த மருத்துவர்கள் வரக்கூடிய சூழல்ல காத்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏக்கத்தோடு கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் ஒரு வழியாக அந்த மருத்துவர் மருத்துவமனைக்குள்ளாக விழுகிறார். ஒரு அலைச்சலோடு, ஒரு வேதனையோடு, ஒரு கண்ணீரோடு, அவர் தலைகள் சீவாமல், சட்டை சரியா போடாமல், ஒரு பைத்தியக்காரன் போல வேக வேகமாக ஓடி வருகிறார். அந்த பிள்ளையோட பெற்றோர்லாம் கேட்கிறாங்க, ஏங்க டாக்டர் தானே நீங்க, மருத்துவர் தானே நீங்க, படிக்கும் போது இதெல்லாம் சொல்லி தரலையா? உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதே அந்த சிறு பிஞ்சி உள்ளங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய் கொண்டிருக்கிறது. அவர் எதுவுமே பேசல. நேர ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு ஆபரேஷன் சக்சஸ் ஆன பிள்ளைக்கு முடிச்சுட்டு அதே வேகத்துல கண்ணீரோடு அவர் என்ன செய்யறாங்க, வெளியே ஓடுறாரு. அப்போ அந்த குடும்பங்கள் ஏங்கிட்டு இருந்த குடும்பங்கள் அவரை பார்த்து, ஏன் இவ்வளவு ஏற்பட்ட தெரியலையே, அவர் கொஞ்சமாவது ஈரம் இருக்கா, நாங்க துடிச்சிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் சண்டை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவரோடு உடன் வந்த ஒருவர் சொன்னாரா, அவரோட மகன் இதே வயது மறிச்சிட்டான். சடங்கு செய்வதற்கு தாமதமின்றி அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கும் பொழுது அழைப்பு வந்ததுன்னா அந்த சடங்கை நிப்பாட்டி விட்டு மருத்துவமனைக்கு ஆபரேஷன் பண்ணி முடித்துட்டு அந்த பிள்ளையோட உயிரை சரியாக பண்ணிவிட்டு தன்னோட குழந்தை இறந்திருக்கிற சடங்கு செய்வதற்காக கண்ணீரோடு ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. யோசிப்பாங்க, அந்த குடும்பம் தேம்பி ஆனாங்க. இந்த டாக்டர் நம்ம நிறைய பேசிட்டுமே, தவறுதலா பேசிட்டுமே, தான் குழந்தை இறந்தது அப்படின்றதுனால அவர் போன் எடுக்காம வந்திருக்கலாம், வர முடியலன்னு சொல்லியிருக்கலாம், சடங்கு செய்துட்டு அதன் பிறகு லேட்டா கூட தாமதமாக கூட அவர் வந்திருக்கலாம். அதை நிப்பாட்டி வைத்து இந்த பிள்ளையோட உயிருக்காக அவர் கண்ணீரோடு வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையில் அறைப்பட்ட அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா வழிகளையும் தன் ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிப்பதற்காக தன் ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஜீவன் இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்ய முடியுமா? ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீரா? என் வியாதியிலிருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா?
என் விரோதிகள் மத்தியிலே எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? தலையை தாழ்த்தலாமா? அப்படியே இருக்கிற இடங்களில் கண்டு எல்லா நேரங்களிலும் உங்களோடு ஒவ்வொரு நாளும் உங்களை தூக்கி சுமக்கிறவராக, உங்களை மன்னிக்கிறவர். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா. தாயை போல அவர், தந்தை போல அவர், நண்பரை போல அவர் என்னை தேர்ச்சிக்கிறவராக. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ராத்திரி வேலைக்காய் நன்றி சொல்லுங்கள். நிறைகள் கொடுத்திருக்கிறேன் நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள். மன்னிப்பு என்ற தலைப்பில் இன்றை கூட்டங்களை நிறைவு செய்யும். நாளை தினத்தில் மனதிற்பதை பேசுவதற்கு கட்டளைகளை ஆயத்தப்படுத்தி இந்த வந்த ஒருவரையும் கட்ட நீர் ஆசிரியப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து நீர் கொடுத்துக் கொண்டு வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வழக்கமாக வில்லுப்பாட்டு நற்செய்தி ஊழியன்னா கொஞ்சம் ஒரு 50 வயசு 60 வயசு அந்த மாதிரி வயதானவர்கள் தான் இருப்பாங்க. ஐயா அந்த டிஜிட்டல் நோட்டீஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. நான் அதில் குரூப்பில் விஜயமங்க டிஎன்சி குரூப்பில் போட்டிருந்தேன். சரி, முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோக்கையும் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி இன்னைக்கு காலையில் வந்தது போல. அவர் ஐயான்னு சொல்ல முடியாது, நம்மளை விட வயதில் குறைந்த சகோதரர்கள் தான் சொல்லணும். சகோதரர் பொருநெல்லி ஐயா அவர்களையும் அவரது மனைவி அவர்களையும் 2 பிள்ளைகள் இசை வாசிப்பதற்கு சகோதரர்கள் 20 வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக, உங்கள் யாரும் சார்பாக வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். இப்பொழுது ஐயா எனது நினைவு உனது நினைவு என்று பாடும்போது நான் காணிக்கையை கிடைக்கும்.
எனது நினைவுகள், எனது ஆசைகள் எல்லாமும் சித்தமே. இயேசுயா, எல்லாமும் சித்தமே. கதகிழித்து போனேன், தரம்பிடித்தத நீயே, என் கண்ணீரெல்லாம் துடைத்த தெய்வமே. கதகிழித்து போனேன், தரம்பிடித்தத நீயே, என் கண்ணீரெல்லாம் துடைத்த தெய்வமே. இயேசுயா, கண்ணீரெல்லாம் துடைத்த தெய்வமே. எனது நினைவுகள், எனது ஆசைகள் எல்லாமும் சித்தமே. இயேசுயா, எல்லாமும் சித்தமே. எல்லாமும் சித்தமே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த முதல் நாள் கூட்டத்திலே எங்களோடு இடைப்பட்டீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, கர்த்தாவே, தூச்சுவி இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீங்கள் நாளை தினத்தில் எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த கூட்டத்தில் மகிழ்ச்சி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பார்வையான ஆண்டவரே, செக்ரட்டரிக்காக, ஆயருக்காக, பொருளாளர்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு ஆண்டவரே இவ்வளவு நேரம் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குழுவிற்காக ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆடியோ ரெடி பண்ண தம்பிகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு இடைப்படுகிறாக ஜனங்கள் ஆசீர்வாதமாக சென்று ஆண்டவரே நாளை தினத்தில் ஆண்டவரே பலனோடு இங்கு வர கர்த்தர் உதவி செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.